புதுக்கோட்டை மாநகராட்சி சார்பில் மரங்களை வெட்டி மண்டல அலுவலகம் கட்டுவதை நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக தேர்தல் அறிக்கைகள் பூரண மதுவிலக்கு, படிப்படியாக மதுவிலக்கு என்று கூறினர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை நகராட்சியில ஏற்கனவே புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சியாக்கப்பட்டு இன்னும் மாநகராட்சிக்கான பல்வேறு பணிகள் இதுவரைக்கும் வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே தொடங்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த மாநகராட்சியில இணைந்த பஞ்சாயத்துகள், பாதிக்கப்பட்ட பஞ்சாயத்துகள் ஏற்கனவே ஊரக வளர்ச்சியில பணிகள் முடிந்து அந்த பணிகளுக்கான நிதி வரல, அங்க லைட்டு போட முடியல, அங்க இன்னும் தண்ணி கொடுக்க முடியல, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனத்தை செலுத்தாத இந்த மாநகராட்சி ஆணையர் நிதி வந்திருக்கிறது என்பதை கருத்துல கொண்டு ஒரு 4 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு ஜோனல் ஆபீஸ் சொல்லக்கூடிய மண்டல அலுவலகத்தை ஏற்கனவே தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியமாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைநகர் இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்ம டவுன் ஹாலில் எல்லாரும் அங்கதான் பல்வேறு இலக்கிய அமைப்புகள், காந்தி அமைப்புகள், எழுத்தாளர் சங்கம், தமிழ் சங்கம், புக் ஃபேர், இப்படி தொடர்ந்து ஒரு எளிய கட்டணத்துல பாரம்பரியமா அங்க நம்ம பல்வேறு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பரதநாட்டியத்திலிருந்து கம்பன் கழகத்திலிருந்து எல்லா விழாவும் நடக்குது. இப்ப எல்லா அமைப்புகளும் அந்த கேம்பஸ்ல நீங்க கட்டாதீங்க, இந்த ஜோனல் ஆபீஸ, மண்டல அலுவலகத்தை அங்க கட்ட வேணாம்னு தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட இந்த மாநகராட்சியாளர் எதையுமே கருத்தில் கொள்ளாமல் வேற தன்னுடைய பர்சனல் அஜெண்டா அப்படிதான் நான் சொல்ல முடியாது, தாண்டி நான் சொல்ல முடியாது, அந்த நோக்கத்திற்காக அந்த அலுவலகத்தை அங்க கட்ட முனைகிறார். இப்போ இது குறித்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இங்க சேர்த்திருக்காரு. கவுன்சிலர் எல்லாருமே சேர்ந்து மாநகராட்சி ஆணையர்கிட்ட முறையிட்டு இருக்கிறாங்க. அதுவையும் அவர் பொருட்படுத்தவில்லை. இன்னைக்கு காலையில நானும் மாநகராட்சி ஆணையர்கிட்ட இது குறித்து இதை நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்றத வலியுறுத்தினேன்.